எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரர்களுக்கு யார் மூலியமாக பகை, எந்த விஷயத்தின் மூலமாக பகை, எது ஒரு பாதகத்தை செய்யும், எது ஒரு பிரச்சனையை தரும் அப்படிங்கிற பதிவை பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பகை, பாதகம், பிரச்சனைகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் பகை சம்பந்தமான விஷயங்களிலிருந்தும் தள்ளி நிற்பதற்கும் அதை தள்ளி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம். இந்த கடகத்தில் பிறந்தவர்கள், கடக ராசி, கடக லக்னக்காரர்கள் யார் மூலயமாக பகை, பிரச்சனை, பாதகத்தை சந்திக்கக்கூடியவர்களாக வருகிறார்கள். பொதுவாகவே இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கில் அவங்கள மாதிரி கடின உழைப்பு யாருனாலே பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்து அதை நீட்டாக ஸ்மார்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல அந்த வேலையை ஸ்பீடாக இவர்களை மாதிரி யாருனாலையும் செய்ய முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த 9 பேர் அதே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தொழில் சார்ந்த வகையில், தான் செய்யக்கூடிய வேலை சார்ந்த வகையில் ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். தாயாரின் மீது அதிகப்படியான பற்று கொண்ட நபர்கள். வாழ்வில் என்றாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வாகன பிரியர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். நல்ல ஒரு புதுசாக மார்க்கெட்டுக்கு ஒரு பைக் லாச் ஆகுது அப்படின்னா அந்த வண்டியை வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியான சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மனதிற்குள்ளே சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்ற இடத்துல ஆலோசனை கேட்கணும். இப்போ நமக்கு தெரியாத விஷயமா இருக்கணும். அவன் சின்ன பெரியவன்னு கிடையாது. சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றின அறிவு, நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கா, அவங்கள்ட்ட 2 வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஏன்னா நாளைக்கு உதவும் நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். கனவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதிகப்படியான கனவுகளை வாழ்க்கையில் காணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது நம்ம காணக்கூடிய கனவு ஒரு நாளைக்கு நிறைவேறும். அந்த நல்ல விஷயமான கனவுகளை மனதில் வச்சு அப்படி நினைச்சோம்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நிறைவேறும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கனவுகளை அதிகப்படியாக காணக்கூடிய நபர்கள், கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த கடகத்திற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய 6வது ராசியாக வரக்கூடியது, 6வது லக்னமாக வரக்கூடியது, 8வது லக்னமாக வரக்கூடியது, 8வது ராசியாக வரக்கூடியது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகை, பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள், லக்னங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த கடகத்திற்கு 6வது வீடாக வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு தான். இந்த கடகத்திற்கு 6வது வீடாக வரக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பணம், காசு இந்த மாதிரியான விஷயங்களில், அதாவது ஒரு மீடியமான ஸ்டேஜில் போயிட்டே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னைக்கு இவங்க பிரம்மாண்ட பணத்துக்கு மாறணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் ரீதியான சில மனக்கவலைகளையும், குழந்தைகளிடம் சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். தந்தையார் ரீதியான கருத்து மோதல்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருப்பாருங்க, வேலைக்கு போவார், வருவார், சாப்பிடுவார், அவ்வளோதாங்க. நான் பாட்டு வேலைக்கு போவேன், வருவேன், சாப்பிடுவேங்கன்னா அவருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க அப்பா கூட. அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல் வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இவங்க வந்து தாயாரின் மீது அதிக பற்றுதல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கடகத்தில் பிறந்தவர்கள். அந்த மாதிரி என் தந்தையாருக்கு எனக்கு ஒரு கருத்து மோதல்களில் தான் ஓடிட்டு இருக்கேன், என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கடகத்தில் பிறந்தவர்கள். தனக்கு இருக்கக்கூடிய தாராள குணத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறான், இந்த வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. என்கிட்ட ஒரு 500 ரூபா தான் இருக்குது இன்னைக்கு செலவுக்கு, அவன் 250 ரூபா கேட்குறான், இந்த வச்சுக்கடா, அவனும் குடும்பம் இருக்குது, அவனும் கஷ்டப்படுறான், இந்த வச்சுக்கடா அப்படிங்கிற தாராள குணத்தின் காரணமாகவே பல நேரங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இவர்களுக்கு 8வது ராசியாக வரக்கூடியது. பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், தொழில் சார்ந்த வகையில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வேலையாட்கள் ரீதியாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், தொழில் நிறுவனத்தில், தொழில் ஸ்தாபனத்தில், உத்தியோகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தனக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், தொழில் சார்ந்த வகையில் கிடைக்கக்கூடிய லாபங்களை
பெறுவதிலேயே ஒரு தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நான் வேலை கரெக்டாக கொடுத்தாங்க, 10 நாள் டைம் சொன்னேன், 8 நாள் அவனுக்கு வேலையை முடிச்சு கொடுத்தேன், ஆனால் எனக்கு பணம் வந்து 1 மாதம் கழிச்சு தான் கிடைச்சது இப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி தனக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கிடைப்பதில் ஒரு தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் வழியில் சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களிடம் சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் எனக்கு வந்து இல்லைங்க நீ சொல்கிறது ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்தின் மூலமாக ரொம்ப துல்லியமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் அந்த பாவங்களை இணைத்து நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். அதே மாதிரி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு. ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் பாதகம்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் பாதகத்தை செய்யக்கூடியதாக வரும். அப்படி பார்க்குறப்ப ரிஷப வீடு என்பது பாதகத்தை செய்யக்கூடிய வீடு. குடும்ப நபர்களிடையே சில மனக்கசப்புகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க பிடிக்கவே பிடிக்காது. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனைவிக்கோ அண்ணன் தம்பிக்கோ என்ன அப்படி பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா நம்ம மனசுக்கு பட்டாங்க கூட அவர்களுக்கு வந்து சில மனக்கசப்புகளையும் மன வேறுபாடுகளையும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த குடும்ப நபர்களுக்கு, கடகத்தில் பிறந்தவர்களுடைய குடும்ப நபர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாக வாழ்க்கையில் இவங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இந்த இறை நாட்டம் இறை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புக்கு தடை ஏற்படும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைப்ப சாயந்தரம், ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த கோயிலுக்கு போக முடியாத சூழல் வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். மதப்பற்றின் மீது அதிகப்படியான நம்பிக்கை பல நேரங்களில் ஏற்படும். பல நேரங்களில் மதப்பற்றின் மீதான நம்பிக்கை போட அப்புறம் கும்பிட்டுக்கலாம் சாமியா அப்படிங்கிற மாதிரி அந்த மதப்பற்றின் மீதான நம்பிக்கை பல நேரங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆண்களுக்கு எடுத்துக்கங்களேன். ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மனைவி வந்த பிறகு மனைவியால் சில பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் பாதகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மனைவியால் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். ஏற்கனவே சொன்ன பெண்கள் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் கடகத்தில் பிறந்தவர்கள். பல நேரங்களில் தான் இவர்களுக்கு வந்து பேசக்கூடிய பேசுதான் லாபம்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்போ ஜாஸ்தியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மாறுறார்களோ கடகத்தில் பிறந்தவர்கள், அன்னைக்கு அவர்களுக்கு பேச்சே சில பாதகங்களை செய்யக்கூடியதாக வந்துடும். ஒவ்வொரு விஷயத்தை கட் பண்ணி வெளியே தள்ளிடும். நிறைய பிரச்சனைகளில் பேச்சே அவர்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பேச்சால் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பேச்சால் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக வந்துடும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை இந்த ராசி இவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ராசிகளோடும் பாவங்களோடும் இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு லக்னத்தின் அடிப்படையிலையும் ரொம்ப துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் நம்மளால. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போகும்போது நமக்கான திசை காலங்கள் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப தீவிரப்படுத்தும், அதிகப்படுத்தும். இதில் போய் ரொம்ப சிக்க வைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அதிலிருந்து தள்ளி நிற்பதற்கும் தள்ளி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.